வழக்கமான மசாலா படங்கள போல விடாமுயற்சி திரைப்படம் இல்லாமல், மலையாள சினிமா போல வித்தியாசமான கதையம்சம் கொண்டது. ஒரு மாஸ் ஹீரோ இந்த மாதிரி படத்துல நடிச்சிருக்காரு. இது நம்ம அதிர்ஷ்ட் சாருக்கு செட் ஆகல அப்படின்னு ஒரு சில நெட்டிசன்களுமே சோஷியல் மீடியாக்கள்ல கமெண்ட் பண்ணிட்டும் இருக்காங்க. இதே போல தான் கமலும் வித்தியாசமான முயற்சி எடுப்பாரு. ஏற்கனவே அவர் உன்னை போல் ஒருவன், பாபநாசம் போன்ற ஹீரோயிசம் இல்லாத படத்துல நடித்து வெற்றியுமே பெற்றிருக்காரு. ஏன் பாபநாசம் படத்துல கூட மனைவி மற்றும் மகள்கள் கண் முன்னே போலீசிடம் அடி வாங்குவாங்க. ஏற்கனவே கமல் சார் இப்படி நடித்திருக்காரு. ஆனா அஜித் சார் அடி வாங்கும் காட்சிகளை மற்றும் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாங்க ரசிகர்கள். அஜித் சார மாஸ் ஹீரோ அந்தஸ்துல பார்த்துட்டு இருக்காங்க. அவர்கள் விரும்பிய அஜித் சார திரையில பார்க்க முடியாததால படம் லேக் அடிக்குது அப்படி இப்படின்னு சப்ப கட்டிட்டு இருக்காங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா தற்போது சினிமா விரும்பிகள் பல பேருமே இந்த படத்தை கொண்டாடிட்டும் இருக்காங்க. படம் பாத்தீங்கன்னா கண்டிப்பாக லேட் பிக்கப் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு சில ரசிகர்களுமே கமெண்ட் அடிச்சிட்டும் இருக்காங்க. அவங்க சொல்ற மாதிரி தான் தற்போது படத்திற்கு தொடர்ந்து பாசிட்டிவான விமர்சனங்கள் கிடைச்சிட்டு இருக்கு. முதல் நாளை விட படத்திற்கு 2வது நாள் நல்ல விமர்சனம் கிடைச்சிருக்கு. ஆகையால பாத்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் ஒரு மிகப்பெரிய இம்பாக்ட கிரியேட் பண்ணும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. படத்தை பார்த்த பல பிரபலங்களுமே ஏகேவிற்கும் படக்குழுவிற்குமே வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இந்த நிலையில தற்போது இந்த படத்தை தமிழக முதல்வரான மு.க.ஸ்டாலின் அவர்கள் பார்த்திருக்காராம். பார்த்தது மட்டும் இல்லாம படக்குழுவை நேரில் அழைத்து பாராட்டியுமே இருக்காரு. அப்போது எடுத்த புகைப்படங்கள் தற்போது சமூக வலைதளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. சரி, ஓகே, உங்களை யாரெல்லாம் படம் பார்த்தீங்க, படம் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு நம்மளுடைய சினிமா கொட்டா அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.